வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நெய்த்தூள் கருவாடுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி கருவாடு இருக்கும் இல்லைங்களா, கருவாடு வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று தான் சண்டே அப்படின்னு நினச்சி மட்டன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் நேற்று சண்டே நினச்சி தான் சொன்னியா? ஆமாம், நேற்று தான் சண்டே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இன்றைக்கி தான் சண்டேவான். சொல்லாமல் கொள்ளாமல் சண்டே வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வேறு எதுவும் எடுக்கலை. ரசம் வச்சு இன்றைக்கி வந்து கருவாடு வந்து வணக்க போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவாடு சாப்பிடாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வெங்காயம் போடலாம், பட் இருந்தாலும் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் நாங்கள் வாங்கலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பூண்டு வந்து ஒரு 20 பல்லு பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் உங்களுக்கு சேர்த்துறக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லாட்டினா வேண்டாம். மசாலா ஐட்டம் என்ன எடுத்துக்கினா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது மட்டும்தான். இந்த தூள் மட்டும்தான் போட போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 3 தடவை வந்து கழுவி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்க சுடு தண்ணியில் போடுங்க, உப்பு போட்டு நல்லா தேய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கருவாடு நம்ம கழுவும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப குட்டியாக போயிடும். இந்த கருவாடே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது, அதில் மண் அவ்வளோக்கா இருக்காது. அதனால் நம்ம நார்மல் தண்ணியிலேயே 3 தடவை வந்து கழுவிக்கலாம். இப்போ வந்து செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்களா? நன்றாக வடச்சட்டியை காய வைத்துக் கொள்ளவும். எப்படி வெயில் இல்லையா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் கிணறு பக்கத்தில் இருந்தால் நிறையா ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எனக்கு வெயிலே இல்லை, எப்படி காயும்? மூக்கு வேற விளாக் எடுக்கிற புள்ளை நிற்க வச்சுன்னு வச்சுக்கேன். 15 நிமிஷம் விளாக் 25 நிமிஷம் விளாக மாதிரி. அப்புறம் பேசாமையா ஊனு கேட்க, அப்புறம் ஊன்னு கூட சொல்லாமையா நிற்க முடியும். சரி வாங்க, இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு எப்படி தெரியும்? கையை வச்சு பார்க்கணுமா? இப்படி வருது இல்லை? எப்படி வருது? இப்படி அப்படி ஒன்றும் வரல எங்க. ஆமாம், கடுகு காயில. சரி, எண்ணெய் காயில. நான் தான் சொல்கிறேன்ல, கையை வச்சு பார்த்தது தெரியும். சொன்னாங்க உங்கள் கையை மேலே பட்டப்போ. கடுகு வந்து வெடிச்சதுக்கப்புறமா நம்ம இது பண்ணி, அதாவது பூண்டு உரிச்சு கட் பண்ணலை, தட்டி வச்சுருக்கேன். தட்டிக்கிங்க, அதோட ஸ்மெல் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எனக்கு பூண்டு குழம்பு இந்த மாதிரி பூண்டு வணக்கிறது ரொம்ப பிடிக்கும். பூண்டை நன்றாக வணக்கவும். எந்த அளவுக்கு வணக்கணும்? லைட்டாக கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும். தங்க வைக்கிற வரைக்கும் தங்க வலைக்கெல்லாம் மாறுற மாதிரிலாம் வைக்க முடியாது. திருச்சியா? சிரிக்கச்சன்னா நல்லா சிரிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க, நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்யணும். நான் சின்ன வெங்காயம் வாங்கலை, ரீசெண்டாக வாங்கணும்னு நினைக்கிறது, வாங்குறதே இல்லை. சரி, ஓகே. இந்த அளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து போட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா மிளகா வந்து எங்கள் சொந்தக்காரங்க, அதனால் அவங்களை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்க யூஸ் பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வணங்கணும். இதோட கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கணும் அப்படின்னு. சின்ன வெங்காயம் போட்டு தான் வந்து இதை செய்யணும். இப்பவும் சொல்கிறேன், சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா மொட்டா அதை வந்து இப்படி உரிச்சிட்டு மொட்டா இருக்கும் இல்லைங்களா, அப்படியே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த மீனுக்கு அப்படி போட்டால் நல்லா இருக்குமா? இந்த கருவாடுக்கு அப்படித்தானே நீ சாப்பிடுவ? எடுத்து வெட்டி தானே போடுவேன். குட்டியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுருவேன். பெருசு நல்லா சின்ன வெங்காயத்திலே பெருசாக இருந்ததுனால 4 வெட்டி போடுவேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த பூண்டு இதெல்லாம் நிறைய போட்டு எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்து அவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம என்னடா பண்ற? குழந்தை பிறந்து அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.
போட்டுடலாம். இந்த கருவாடை விட பால் சுறா கருவாடுன்னு சொல்லுவாங்க, அந்த கருவாடு தான் இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி செஞ்சு வந்து சாப்பிடையில வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிடணும். பூண்டு நிறையா, இன்னுமே நிறையா போட்டு செஞ்சு சாப்பிடணும். இது மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். அப்போ இந்த குழந்தை பிறந்தது சாப்பிடணுமா? இதுதான் நான் சாப்பிட்ருக்கேன். இதில் வந்து பால் சுறா கருவாடு போட்டு செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி ஸ்பைசி எல்லாம் கம்மி பண்ணி போடுவாங்க. இது வந்து நம்ம நார்மலாக ரசத்துக்கு வச்சு சாப்பிட்றது. இந்த கருவாடு வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதனால நான் வந்து அந்த கருவாடும் சாப்பிட்டேன், இதுவும் சாப்பிடுவேன். இந்த கருவாடு எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ரொம்ப வாங்கினது. சரி, வேளாங்கண்ணிங்க. ஆமாம் ஆமாம், காரைக்கால் இப்போ போயிருந்தோம் இல்லையா, அந்த சைடுலேருந்து வாங்கினது. நல்லா இருக்கு கருவாடு, நல்லா க்ளீனாக இருக்கு. ஆனால் இதில் வந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுலேயே இருக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இவை அனைத்தும் தரமான முறையில் இங்கே கிடைக்கும். வெங்காயத்தை நன்றாக பொன்னிறமாக வரும் மாதிரி எப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இன்னுமே ஆகணும். அது வரைக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கட் பண்ணிடுங்க. எது வெங்காயத்துவா? கட் பண்ணி நான் போட்டேன். இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா கட் பண்ணிடுவீங்கறியா? ஆமாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். நல்லா வந்து வணங்கிடுச்சு. நம்ம வந்து இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை வந்து சேர்த்திக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி. அதிகமாக இருக்குமா? இல்லை அதிகமாக தான் இருக்குது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. இதுவே உப்பு அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதை மட்டும் போட்டுட்டு எங்கடா என்னது எங்கடா இது குடிக்கிறது உங்களுக்கு பின்னாடி இருக்கு, எடுங்க. அதுதான் கை இருக்குல்ல, வடச்சட்டி கையில் மூடி. இது நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்றாங்க அப்படின்னா 2 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. போட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டு பரட்டி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படி சொல்லு தெளிவா. பச்சை வாசனை போடணும்னா இன்னும் லேட் ஆகும். இனி வந்து கருவாடு இது இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து அப்படியே போடாதீங்க, அடியில் லைட்டாக தண்ணி நிற்கும். வடிகட்டி போடுறதா? அதுக்குன்னு புளிஞ்சு போட்டுறக்கூடாது. அப்புறம் எப்படி போடுறது? தண்ணியும் வடிகட்டணும்ல. இப்படி எடுத்தீங்கன்னா தண்ணி வந்து தனியாக வரும். அது ஒரு மீன் மண்டையை விட்டுட்டேன். நன்றாக கிளறவும். இது என்ன மீன்? இதான் என்ன கருவாடுன்னு இருக்கணுமோ? இது வந்து நெய்த்தூள் கருவாடுன்னு நினைக்கிறேன். எப்பயும் இந்த கருவாடு தண்ணிக்குள்ள விட்டு உயிரோட வர்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், யாரு கருவாடு சமைக்க முடியாது. மீனா சாப்பிட்டுக்கலாம்ல, கருவாடை வாங்கி தண்ணியில விட்டு மீனா சாப்பிட்டுக்கலாம். எப்படி? தப்பு தான் உன்னை நான் கெடுங்க. தப்பு உண்மையா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கருவாடு போட்டோம் இல்லைங்களா, கருவாடு போட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டாஸ்கே என்ன அப்படின்னா, இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே வந்து நம்ம ஸ்லோ பண்ணி வச்சிடணும். அடுப்பை வந்து சன்னம் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் ஓகேங்களா கழிச்சுட்டு நம்ம எடுத்துட்டு கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போய் பல்லு தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அலாசுறதுலாம் பார்க்கக்கூடாது. கை போயிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும். அடுத்து நம்ம சேனலில் என்ன குக்கிங் vlog வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனி அடுத்து வந்து நான் குக் பண்ணி போட்டாதான் வீடியோ. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த vlog வரும். அடுத்த vlog MPSல வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு, வெந்தய சாப்பாடு. ரொம்ப நான் அதை போடவே இல்லை, ஏன்னே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் செஞ்சு நாங்கள் நிறைய டைம் சாப்பிட்டோம். ஏன்னே தெரியல, கரெக்டாக vlog எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஒன்று காலையில் பண்ணிடுவேன், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பண்ணிடுவேன். vlog எடுக்கிறதுக்கு இந்த மனுஷன் ஃப்ரீயாக இருக்க மாட்டார். எனக்கு இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு இது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு கரெக்டாக இருந்துச்சு. ஸ்டாண்டு உடஞ்ச முடி கரெக்டாக ஃபோக்கஸ். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பெரிய மூடி வச்சு சமைச்சதுன்னா இந்த கருவாடை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மூடி வைனா கூட மூடி வைக்க மாட்டேன். இந்த கருவாடை வந்து அப்படிதான் செய்யணும்.
அடிக்கடி வந்து கிளறணும், இல்லாட்டினா வந்து அடி பிடிச்சோம். அடிக்கடி கிளறுங்க, அப்படி இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கிளறுங்க. ஆமாம், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு ஃபுல்லாக சட்டி வெந்துடும். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் பைத்தியமே, இடையில எதுக்கு பேசுனேன்? இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் பைத்தியம்னு சொன்னீங்க. இல்லடி அதான் வெந்தய சாப்பாடு. வெந்தய சாப்பாடு ஓகேங்களா? வெந்தய சாப்பாடுக்கு அப்புறம் என்ன விளாக் போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட். அக்கா அக்கா எனக்காக ஒரு விளாக்குக்கா. என்ன விளாக்? நீங்க அன்னைக்கு செஞ்சீங்களே பருப்பு இல்லாம பருப்பு சாப்பாடு, அந்த தான் ஒன்று போடுங்கக்கா. பருப்பே இல்லாம போட்டீங்கல்ல, கேட்டா பருப்பு சாதம் சொன்னா. பருப்பு சாப்பாடுல தேடி பார்க்குற பருப்பே இல்லை. அது ஒரு ஷார்ட்ஸ் கூட இருக்கு, நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. அன்னைக்கு என்ன ஞாபகத்துல செஞ்சானே தெரியல, தாளிச்ச சாப்பாடாவே வச்சிருக்கலாம் அதுக்கு. தாளிச்ச சாப்பாடு தான், குக்கர்ல வச்சு தாளிச்ச சாப்பாடு. இப்படி யாராவது தாளிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் செய்வேன். ஐ அம் குக். ஆனா கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அதுவா? பருப்பு சாப்பாடு சொன்னேன். சாப்பாடு. ஐ அம் குக். இங்க இருங்க, உண்மை பேசிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா, இதை போட்டாதான் சாப்பாடு, அதை போட்டாதான் சாப்பாடுலாம் இல்லை. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சாப்பாடு. நம்ம தான் பெரிய குக்கு, புரியுதுங்களா? சும்மா அதை போடுங்க இதை போடுங்க கரெக்டா அளந்து போடுங்க, அளக்காம போட்டு சமைங்க, அப்பதான் சூப்பரா வரும். அளந்து போட்டீங்கன்னா சொதப்பிடுவீங்க. ஆமா, அப்படியே ரோட்ல போய் பைத்தியமே திரி. ஆத்துல ஓட்டாலுமே அளந்து ஓட சொல்லியிருக்காங்க. நீ என்ன சோத்துலயே அளந்து ஓட வேணாங்கிற? என்ன ஏங்க ஏங்கி ஏங்கிதான் ஒரு நிலைமையா இருக்கிற, மறுபடியும் என்ன ஏங்க? இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இது அதிகமா செய்ய செய்ய எங்க வீட்டுக்காரர் திட்டு வாங்கியிருக்கேன். எப்ப தெரியுங்களா? நாங்க வந்து பூர்ணி வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீட்டுல இருக்கீல, நைட் ஆனா வந்து ராய்க்குள் காய்ச்சிடுவேன். ராய்க்குள்ள காய்ச்சி இதை வணக்கி வச்சிருவேன். இவரு திட்டுக்கிட்டே இருப்பாரு, நாத்தம் அடிக்குது, ஏன்டே இப்படி பண்ற ஏன்டே இப்படி பண்ற அப்படின்னு. எனக்கு அதுல வந்து அது வெங்காயம் மட்டும் ரொம்ப பிடிக்கும். யாராருக்கு இதுல இந்த கருவாட்டுல வெங்காயம் மட்டும் ஸ்பெஷல் அப்படி. எனக்கு வெங்காயம் மட்டும் தான் பிடிக்கும், கருவாடு பிடிக்காது. இதுல இருக்க வெங்காயத்தை ஃபுல்லா சாப்பிடுவேன். நான் தானே பார்த்துட்டு கீழே போடுவாரு, இன்னைக்கு அசைவம். இதுல இருக்கிற கருவாடு இதுல இருக்கிற வெங்காயம் வந்து மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கேன். கருவாடு இப்படி நகர்த்தி 2 கருவாடு வாய்க்குள்ள போகும் தான், பட் இருந்தாலும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லா, இந்த கருவாடோட சேர்ந்து வெங்காயத்தோட டேஸ்ட் செமையா. கருவாடை கம்மி பண்ணிடுறேன், சரி இருக்கட்டும். நேத்து வச்ச குழம்பு இன்னும் இருக்குது. நேத்து என்ன குழம்பு வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன குழம்பு வச்சீங்க? மட்டன் குழம்பு வச்சாங்க. நான் சாப்பிட்டேன் நேத்து உண்மையை சொல்லணும்னா, நேற்று விளாக் எடுத்தேங்க, பாதியோட நின்று போச்சு. ஏன்னா எங்கேயுமே போகல, எங்கேயாவது போனோம் அப்படின்னா விளாக் எடுப்போம். நேற்று நான் ஒரு பிளான் போட்டேன், அந்த பிளான் சொதப்பிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேசாம படுத்து தூங்கிட்டோம். நைட் 8 மணிக்கு எந்திரிச்சோம், சாரி 6 மணிக்கு எந்திரிச்சோம். வீடெல்லாம் கூட்டிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே போயிடுச்சு. போல விசுவாசம் படம் பார்த்துட்டு அப்படியே கொண்டு போயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு. ஆட மக்கு மூஞ்சி அடிக்குது. இப்போ நம்ம எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து வணக்கி எடுத்துருக்கோம். இதுலேயே வந்து வணங்கியிருக்கோம். அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போடலாமா? தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதுலேயே தக்காளி எல்லாம் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இதோட போய் உள்ள சேர்ந்துக்கும். தக்காளியோட போய் இந்த இது உள்ள சேரும் போது ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து பிடிக்காது. செய்யும் போது நல்லா இருக்கும். யாரு அப்படின்னா நம்ம அம்மாக்கள், நம்ம பாட்டிகள், அவங்க எல்லாம் செய்யும்போது நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கை பக்குவம். நீ அங்க இருந்து பழகிட்டு வந்த, நம்ம இன்னும் கை பக்குவம் இன்னும் வரல. அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு பாப்பா பிறந்த அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கருவாடு மட்டுமே தான் அதிகமாக சாப்பிடுவோம். இவர் சாப்பிட மாட்டாரு, ஆனால் ஸ்மெல் பிடிக்காதுதான். இவங்களுக்கு தனியாக செஞ்சு வச்சுட்டு டெய்லியுமே கருவாடு நான் சாப்பிடுவோம். இப்போதாங்க இப்போ 4 மாசமா தான் கருவாடு சாப்பிடல, மீன் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஓகே, அவ்வளோதான். இப்போ சாப்பிடும் போது பார்த்துடலாம். ஓகேங்களா? செஞ்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம வந்து சாப்பிடும் போது பார்த்துடலாம். நீ சாப்பிட்றத அவங்க பார்க்கணும். நீ தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நான் கருவாட்டை நான் பார்த்து எப்படி நிற்கிறேன்னு பார்த்தியா? இவர் vlog பிடிச்சதுல இருந்து இப்படியே தான் நிக்கிறாரு. ஸ்மெல் பிடிக்காம இல்ல, இப்போ எனக்கு தும்மல் வந்துட்டு இருக்கு. காட்டத்துக்கு தும்மல் வந்துட்டே இருக்குது. அதனால இப்படி ஏன் நின்னுட்டு இருக்கற 1/2 மணி நேரம் இப்ப மூக்குல. அத சரி இருங்க, நம்ம சாப்பிடலாம். அப்பப்ப சேக் ஆயிருக்கு, இதனால தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமாக்கே கொடுத்துடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானே தான் பார்க்கணுமா? ஆமா, நான் இப்போதான் டீ குடிச்சேன். வெங்காயம் நிறைய இருக்கா? கருவாடு கம்மியாக தான் போட்டிருக்கேன்.
சூப்பராக இருக்கா? நான் இன்னும் சாப்பிட்லங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காஃபி போட்டு குடித்தோம் 2 பேரும். அதனால தான். ஓகேவாப்பா, நல்லா விளாக் முடிச்சிடலாமா? ஓகேங்க, இந்த விளாக்கை இதோட முடிச்சிடலாம். என்னடா திடீர்னு அப்படியே காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இருந்த பிரியா வேறு, இப்போ இருக்கிற பிரியா வேறங்கிற மாதிரி உங்களுக்கு திடீர்னு மாறிட்டேன் பார்த்தீங்களா? ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மாமாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த இது பேர் என்னம்மா, பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போடுறது நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களில் வந்து யாராவது தாய்மார்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் பால் சுறா கருவாடு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க. சரி, ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கருவாடு வாங்கி சாப்பிடுங்க. கருவாடு வாங்கி சாப்பிடுங்க. பாய்.